டெல்லியில் உள்ள பிரஸ் கிளப் ஆப் இந்தியா வளாகத்தில் திருநங்கைகள் சமூகத்தினர் கூடி ஸ்ரீ மோடி சாலிசா பாடி பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு தெய்வமாக சித்தரித்து பூஜித்த நிகழ்வு இந்து மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு ஊடகங்களின் வழியே பெரும் விவாதமாக உருவெடுத்துள்ளது. இந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து பிரஸ் கிளப் ஆப் இந்தியா தங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு செய்தியாளர்கள் சந்திப்பிற்காகவே இந்த அரங்கை வாடகைக்கு எடுத்ததாகவும், ஆனால் அரங்கின் விதிமுறைகளை மீறி இத்தகைய வழிபாட்டு நிகழ்வை நடத்தியதால் கிளப் நிர்வாகிகள் உடனடியாக தலையிட்டு அந்த நிகழ்வை பாதியிலேயே நிறுத்தினர். பீகார் மாநில திருநங்கைகள் நல வாரியத்தின் துணைத் தலைவரான ராஜன் சிங் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தார். திருநங்கைகள் சமூகத்தின் உரிமைகளுக்காக பிரதமர் மோடி செய்த முயற்சிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே இந்த வழிபாட்டை நடத்தியதாகவும், பீகாரில் மோடிக்காக 112 கோடி ரூபாய் மதிப்பில் 5 ஏக்கரில் ஒரு கோவில் கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களின் எதிர்வினைகள். சமூக ஊடகங்களில் இந்த நிகழ்வு கடும் விவாதங்களையும் இருவேறு பிரிவினராக பிரிக்கப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களையும் பெற்றுள்ளது. நாட்டின் பிரதமராக இருக்கும் ஒரு தனிநபரை மதக் கடவுளாக சித்தரித்து இந்து மத துதிப்பாடலான சாலிசா பாடுவதும் ஆர்த்தி எடுப்பதும் தங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துவதாக பல பயனர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். கடவுள் ராமரின் இடத்தில் மோடியின் படத்தை வைப்பதா என கேள்வி எழுப்பிய நெட்டிசன்கள், இது இந்து மத ஆன்மீக நெறிமுறைகளுக்கும் அதன் புனிதத்திற்கும் எதிரானது என்று கடுமையாகச் சாடியுள்ளனர். இதே செயலை தலித் இந்துக்கள் செய்து இருந்தால் அல்லது பிற மதத்தினர் செய்திருந்தால் இந்து அமைப்புகள் இந்த விஷயத்தை பெரும் சர்ச்சையாக்கி நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து இருப்பார்கள். இந்துக்களை பாதுகாப்போம், இந்து தெய்வங்களை வழிபடுவோம் என கூறும் இந்து அமைப்புகள் எங்கே போனது?